அல்லாகவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாகவே எங்கள் குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக. அல்லாகவே எங்களின் மீதமான வாழ்வினை உனக்கு பிடித்தமாக நாங்கள் வாழ்வதற்கு உபகாரம் செய்வாயாக. அல்லாகவே நீ மட்டுமே வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ், வணக்கம் என்பது உனக்கு தேவையில்லை. நீ இபாதத்திற்கு தேவையற்றவன் தான். இருந்தாலும் லாயிக இபாதத் நீ மட்டும்தான். வணங்கப்படுவதற்கான தகுதி உனக்கு மட்டுமே இருக்கிறது அல்லாஹ். நாங்கள் கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ். உனக்கு முன்னால் தலை குனிந்து நிற்கிறோம், கேவலமாக நிற்கிறோம், பிரதேசிகளாக நிற்கிறோம், சாதாரணமாக நிற்கிறோம், குற்றங்களை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகளாக நிற்கிறோம். ஒரு கண்ணியம் மிகுந்த சன்னிதானத்திலே, அருள் நிறைந்த சன்னிதானத்திலே, எல்லா வல்லமைகளுக்கும் சொந்தக்கார சன்னிதானத்திலே படைத்திருக்கின்ற படைப்புகளை பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க அல்லாகவே உனக்கு முன்னால் நிற்கிறோம் அல்லாஹ். எங்களை மன்னித்து விட அல்லாஹ். எங்களின் காலங்களில் நாங்கள் நடந்தவைகளை நினைத்து பார்ப்பதற்கு கூட கேவலமாக இருக்கிறது அல்லாஹ். காலையும் மாலையும், இருளும் ஒளியும், பகலும் இரவும், எந்த நேரமும் மீறி நடத்ததை மாறு செய்ததை விட்டும் காலியாக இல்லையே. திரும்பி பார்த்து வெட்கப்படுகிறோம், திரும்பி பார்த்து வெட்கப்படுகிறோம். ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய அருளால் கையேந்துகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். நீ மட்டும்தான் தவ்வாப் என்று சொல்லுகிறாய், தாயிப் என்று சொல்லுகிறாய், காஃபிர் என்று சொல்லுகிறாய், கஃபூர் என்று சொல்லுகிறாய், கஃபார் என்று சொல்லுகிறாய். ரப்புல் ஆலமீனே, உன்னிடத்தில் கையேந்துகின்ற பாக்கியம் கொடுத்தவனே, இந்த கண்ணியமிக்க புனிதமிக்க ஹரமிலே கொண்டு வந்து சேர்த்தவனே, இன்று இரவு லைலத்துல் கத்ராக இருக்கும் என்று நாங்கள் அதிகமாக எண்ணிய நிலையிலே உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். திருக்குர்ஆனை ஓதி நிறைவு செய்திருக்கிறேன் அல்லாஹ். திருக்குர்ஆனை உனக்காக ஓதுகின்ற பாக்கியம் கொடுத்த ரப்புல் ஆலமீனே, குர்ஆனுடைய நிறைவான இந்த நேரத்தில் உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறேன் அல்லாஹ். எங்களின் எல்லா நிலைகளையும் சரி செய்து கொடு அல்லாஹ். உலக மனித சமூகத்திற்கு நேர்வழி கொடு அல்லாஹ். உலக முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை கொடு அல்லாஹ். எல்லா இடங்களிலும் போர் நிறுத்தங்களை கொடு அல்லாஹ். குழந்தைகள் எல்லாம் ஷஹீதாகிவிட்டார்களே அல்லாஹ். மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் ஷஹீதாகிவிட்டார்களே அல்லாஹ். பள்ளிக்கூடங்களிலும் மதரசாக்களிலும் படித்துக் கொண்டிருந்த பச்சிலம் பாலகர்கள் எல்லாம் ஷஹீதாகிவிட்டார்களே அல்லாஹ். கஸாவிலே, பலஸ்தீனிலே ஏற்பட்ட அந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீ பகரம் கொடுத்து விடு அல்லாஹ். நீ அருளாளன் அல்லாஹ். நீ எல்லா சக்திகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். முஸ்லிம்கள் மீது இறக்கப்பட அல்லாஹ். முஸ்லிம்கள் செய்த குற்றங்களை நீ பெரிதுபடுத்தி விடாதே. உன்னுடைய ஹபீபுடைய உம்மத் என்பதை நீ நினைவில் வைத்திருப்பாய். உன் அருளால், உன் கிருபையால், உன் உபகாரங்களால் எங்கள் மீது இறக்கப்பட்டு விட அல்லாஹ். உன் இரக்கம் விசாலமாகிவிட்டது என்று சொன்னவனே, வசிஅத் ரஹ்மதி அலா கதபி என்று சொன்னவனே, எழுதுகோள் எழுதுகின்ற பொழுது, நீ எழுதச் சொன்ன பொழுது அது எழுதியதே உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய அருள் மிகைத்தது என்று எழுதிவிட்டது அல்லாஹ். நாங்கள் உன்னிடத்தில் கையேந்துகிறோம் அல்லாஹ். எங்கள் மீது இறக்கப்பட அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டு அல்லாஹ். எங்களை சரி செய்து விட அல்லாஹ். எங்களின் மேலான பெற்றோர்களும் ஆசிரிய பெரியார்களும் ஞான குருமார்களும் எங்களுக்கு துஆ செய்ததால் இந்த நிலை அடைந்தோம் அல்லாஹ். ஆனால் எங்களின் எதிர்கால சந்ததிகளை நினைத்து பயமாக இருக்கிறதல்லா. அவர்களை சரி செய்து விட அல்லாஹ். எங்களின் குற்றங்களை அவர்கள் தலை மீது வைத்து விடாதே அல்லாஹ். நெற்றி முடிகளை கைவசம் வைத்திருப்பவனே, உள்ளங்களுக்கு அதிபதியே, உடல் உறுப்புகளுக்கு சொந்தக்காரனே, நாங்கள் வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தும் சிஹத்தோடு வாழ வேண்டும் அல்லாஹ். சிலருடைய கைகால்களிலே பலகீனம் ஏற்பட்டு விட்டதென்று, துவண்டு போய்விட்டதென்றும், ஸ்ட்ரோக் வந்து விட்டதென்றும் கேள்விப்படுகிறோம் அல்லாஹ். ஷாஃபியை முத்தலகே அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்து விடு ரஹ்மானே. சிலருடைய கல்லீரல்கள் பாதிக்கப்பட்டு விட்டதென்று கேள்விப்படுகிறோம், அவர்களுக்கு சுகம் கொடுத்து விடு அல்லாஹ். சிலருடைய உடல்களிலே புற்றுநோய், இரத்த புற்றுநோய் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ். இன்னும் பலவிதமான புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பரிபூர்ண ஆஃபியத்தையும் சிஹத்தையும் கொடுத்து விடு அல்லாஹ். நோய்கள் மரணம் தராது அல்லாஹ். சிஹத்தும் ஆஃபியத்தும் ஆரோக்கியமும் வாழ்வை கூட்டாது ரஹ்மானே. நீ மட்டுமே உன் அருளால் நாங்கள் ஆஃபியத்தையும் சிஹத்தையும் பெற முடியும் அல்லாஹ். மருத்துவமனைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் சுகத்தோடு திரும்பச் செய்யலாம், நலமாக திரும்பச் செய்யலாம். குறைந்த செலவுகளிலே அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ளுகின்ற ஆற்றலை கொடு அல்லாஹ். ரபுல் ஆலமீனே, எங்களுக்கு மருத்துவ செலவுகள் இல்லாமல் உனக்காக அள்ளி அள்ளி தருகின்ற தர்மம் செய்கின்ற மேலான பாக்கியத்தை கொடு அல்லாஹ். நீ சொன்னபடி நாங்கள் தேடி போய் கொடுக்க வேண்டும் அல்லாஹ். எப்பொழுதாவது யாரும் எங்களிடத்தில் தேடி வந்தால், தங்களின் தேவைகளை சொன்னால்,
கொடுக்கின்றவர்களாக எங்களை ஆக்கிவை அல்லாஹ். எங்கள் கரங்களை காலியாக்கி விட மாட்டாய் என்று ஆதரவு வைக்கிறோம் அல்லாஹ். நீ கொடுப்பவன் அல்லாஹ், எங்களுக்கு கொடு அல்லாஹ். நீ கொடுத்ததில் பர்க்கத்தை கொடு அல்லாஹ். நீ கொடுத்ததில் அபிவிருத்தி கொடு அல்லாஹ். நீ கொடுத்ததில் பிறருக்கும் கொடுக்கின்ற நற்பாக்கியத்தை கொடு அல்லாஹ். எங்களின் உறவுகளை, எங்கள் நட்புகளை, எங்கள் குடும்பங்களை எல்லாம் நீ தேவையற்றவர்களாகவே வாழச் செய்ய அல்லாஹ். உன்னிடத்தில் மட்டும் வாங்குகின்றவர்களாக, உன் அல்லாதவர்களிடத்தில் கையேந்தாதவர்களாக எங்கள் எல்லோரையும் வாழச் செய்து விடலாம். கையேந்தி இருக்கிறோம் உன்னுடைய சன்னிதானத்திலே, வேறெங்கும் கையேந்த வைத்து விடாதே. எங்கள் தேவைகளை கூட தெரிய வைத்து விடாதே. யாருடைய வாசலுக்கும் போக வைத்து விடாதே. யாருக்கு முன்னாலும் தலைகுனிய வைத்து விடாதே. எங்களை யாரும் விசாரிக்கின்ற நிலையில் வாழ வைத்து விடாதே. காவல்துறை இடத்திலோ வேறு நீதிமன்றங்களிடத்திலோ வழக்கு வாதாடுகின்ற இடங்களிலோ எங்களை செல்ல வைத்து விடாதே. உன்னிடத்தில் எங்களை வாழ வைத்து விடு. கண்ணியம் கொடு, எங்களை உயர்வு கொடு. பிறர் மக்களுக்கு முன்னால் எங்களை கண்ணியமாக வாழவை. உனக்கு முன்னால் சாதாரணமானவர்கள், பிரதேசிகள், ஃபகீர்கள், தாஜிகள், பாவிகள். ஆனால் பிறருக்கு முன்னால் கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழச் செய்ய அல்லாஹ். எந்த தேவைக்கும் யாரிடத்தில் போக வைக்காதே அல்லாஹ். மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, மக்தபுகளை, ஹான்காக்களை, கல்வி நிலையங்களை, குடும்பங்களை, மனைவி மக்களை, வீடு வாசல்களை, சொத்து சுகங்களை பாதுகாத்து விடலாம். பாதுகாத்து விடலாம். உலகத்தில் போர் நிறுத்தம் கொடல்லா. முஸ்லிம் நாடுகளில் பதற்றங்களை நீக்கிவிடல்லா. வருகின்ற லைலத்துல் கதிரிலும், வருகின்ற இந்த ஈதுடைய இரவிலும், ஈதுடைய பெருநாளிலும் எல்லோருக்கும் நலங்களை முடிவு செய்து விடல்லா. உபகாரங்களை முடிவு செய்து விடல்லா. அருள்களை, வளங்களை, செழிப்புகளை, சிறப்புகளை எல்லாம் கொடுத்து விடலாம். பாழடைந்த, இடிந்து போன, ஆபத்துக்குட்பட்ட அவைகளை எல்லாம் சரி செய்கின்ற நல்ல நிலை கொடு ரஹ்மானே. ஷஹீதான அந்த ஷஹதாக்களை எல்லாம் கபூல் செய்து விடலாம். ரப்புல் ஆலமீனே, நாங்கள் உன்னிடத்தில் இந்த லைலத்துல் கதிரின் நிறைவான நேரத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறோம். நீ மலக்குமார்களை முசாஃபஹா செய்ய வைப்பதாகவும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதாகவும் நீ எங்களுக்கு வாக்களித்தவனே, அவர்களில் முசாஃபஹாவை கொண்டு எங்களை கபூல் செய்து விடலாம். குர்ஆன் உயர்ந்த வேதம் அல்லாஹ், உன்னுடைய கலாம் அல்லாஹ், அதை எங்கள் உள்ளத்தில் நிலைநிறுத்தி விடலாம். எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆலிம்களின், ஹாஃபிதுகளின், ஆலிமாக்களின், ஹாஃபிதாக்களின், முஜாஹிதுகளின், முஜாஹிதாக்களின், ஹாஃபிதுகளின், ஹாஃபிதாக்களின் குடும்பங்களாக ஆக்கி கொடல்லா. தாயிகள், தாயாக்கள் எங்கள் குடும்பத்தில் உருவாக்கி விடல்லா. ரப்புல் ஆலமீன், எங்கள் முன்னோர்கள் செய்த நலவுகளை எல்லாம் கபூல் செய்யலாம். அவர்களின் பேரப்பிச்சலங்கள் எங்கெல்லாம் திருக்குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லா. நெதர்லாந்திலே குரானை தொழ வைக்கின்ற பாக்கியத்தை எங்கள் முன்னோர்களின் குடும்பத்தில் நீ கொடுத்திருக்கிறாய் அல்லா. எங்கள் குடும்பங்களில் மூத்த ஆலிம்களை எல்லாம் நீ கபூல் செய்யல்லா. அவர்கள் செய்த தியாகங்கள் இன்று அவர்கள் குடும்பத்திலே ஆலிம்களையும் ஹாஃபிதுகளையும் நீ உருவாக்கி விட்டாய் அல்லா. ஹாஃபிதாக்களையும் நீ உருவாக்கி விட்டாய் அல்லா. உலகமெல்லாம் சென்று அவர்கள் திருக்குரானை ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா. தொழுகையிலே கிராண்ட் மாஸ்கிலே நெதர்லாண்டிலே தொழ வைக்கின்ற பாக்கியத்தை, அருமையான குரான் ஓதுகின்ற அழகான அந்த துனியை எங்களுக்கு நீ எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறாய் அல்லா. மக்காவிலே ஹாஃபிதுகள், ஹாஃபிதாக்களாக ஆகின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய் அல்லா. ரபுல் ஆலமீனே, மதீனத்துல் முனவ்வராவிலே எத்தனை பேர் ஹாஃபிதுகளாக, ஹாஃபிதாக்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லா. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் அப்படியே ஆக்கிவிடல்லா. எங்கள் குடும்பத்திலே உள்ள ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரையும் ஹாஃபிதுகளாக, ஹாஃபிதாக்களாக ஆக்க அல்லா. எல்லோருக்கும் உன் நெருக்கத்தை கூட அல்லா, உன் மீது அன்பை கூட அல்லா, உன் மீது முஹப்பத்தை கூட அல்லா, இஷ்கை கூட அல்லா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான சுன்னத்துகளை பின்பற்றி வாழச் செய்ய அல்லா. குழப்பமான இந்த காலத்தில் எந்த குழப்பத்திலும் எங்களை சிக்க வைத்து விடாதே அல்லா. எத்தனையோ பேருடைய பிள்ளைகள் வழி கேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை கேட்கின்ற பொழுது பயமாக இருக்கிறதல்லா. நேர் வழி கூட அல்லா. நேர்வழியிலிருந்து ஒருபோதும் வழி தவற செய்து விடாதே அல்லா. வழி கெட்டோ வழி கெடுக்கின்றவர்களாகவோ எங்களை ஆக்கி விடாதே அல்லா. வளைய தலங்களிலும் இன்னும் யூதர்களாலும், கிறிஸ்துவர்களாலும், முஷ்ரிக்குகளாலும் பரப்பப்படுகின்ற இஸ்லாம் என்ற பெயரில் தவறான கொள்கைகளையும், சித்தாந்தங்களையும், சிந்தனைகளையும் வாலிபர்கள் விளங்காமல் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எங்கள் மீது இறக்கப்பட்டு விட அல்லா. நேரான பாதை காட்டு அல்லா. நேரான பாதையில் நிலையாக இருக்க செய்ய அல்லா. வழி தவறாமல் பாதுகாத்து விட அல்லா. நெற்றி முடியை கைவசம் வைத்திருப்பவனே, குழப்பமான வழிகளில் சென்று விடாமல் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்தனைகளில் வருவது சரியென்று ஏமாந்து போய்விடாமல்
ஷைத்தான் காட்டுகின்ற ஏமாற்று வழிகளில் சிக்கிப்போய் விடாமல் இவ்வளவு காலமும் எங்களுக்கு கொண்டு வந்த இந்த மேலான தீனை எங்களுடைய மேலான ஆசிரிய பெரியார்களும் ஞான குருமார்களும் மஷாயிஹ்மார்களும் எல்லா இமாம்களும் எப்படி ஒரு சரியான வழியை எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அதை கியாமத் வரை அப்படியே நாங்களும் பின்பற்றி எங்கள் தலைமுறைகளையும் பின்பற்றுகின்ற பாக்கியம் கூட அல்ல. எத்தனையோ வழி தவறுகின்ற வழிகள் இருக்கிறதல்லா. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லுகின்ற கூட்டம், நபி இனிமேலும் வருவார்கள் என்று சொல்லுகின்ற பொய்யான கூட்டம், இது போன்ற காதியானியத்தினுடைய சிந்தனைகள் இருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்து விடல்லா. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி அல்லாஹ், ஹாத்தமுல் அன்பியா சையதுல் முர்சலீன் அல்லாஹ். அவர்களின் புனிதமான சுன்னத்துகளை பின்பற்றி வாழுகின்ற நர்பாக்கியம் கூட அல்லாஹ். அவர்கள் மீது முஹப்பத்தை கூட அல்லாஹ், இஷ்கை கூட அல்லாஹ், அஹ்ல பைத்துகள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கின்ற பாக்கியம் கூட அல்லாஹ். எல்லா ஷுஹதாக்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். பத்ரிலே, உஹதிலே, ஹந்தக்கிலே, ஹுனைனிலே இன்னும் எத்தனையோ களங்கள் கண்டார்களே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும், அதற்கு பின் வந்த இன்று வரை முஜாஹிதீன்கள் தங்களுடைய ஜிஹாதை கொண்டு இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோருடைய ஷஹாதத்தையும் கபூல் செய்யல்லா. யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, ஜிஹாது செய்து கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்று முஸ்லிம் நாடுகளின் எல்லைகளில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யல்லா. அந்த குடும்பங்களை எல்லாம் நீ பொறுப்பேற்றுக் கொள்ளல்லா. உலகம் முழுவதும் உன்னுடைய தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தாயிகளை கபூல் செய்யல்லா. அந்த தாயாக்களை கபூல் செய்யல்லா. அவர்களின் குடும்பங்களுக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்ளல்லா. புனித மிகுந்த ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த விதமான தங்கடமும் சங்கடமும் இல்லாமல் உலகெல்லாம் இருந்து வர வேண்டும் என்று இருக்கின்ற எல்லா ஹாஜிகளையும் வர வைத்து விடல்லா. எல்லோருக்கும் ஹஜ்ஜை மக்பூலும் மப்ரூரும் கூட அல்லா. இந்த ரமலானின் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அல்லா. மதினாவிலும் மக்காவிலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள் அல்லா. தெருவெல்லாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லா. தராவிகளை தொழுகிறார்கள் அல்லா. கியாமுல் லைலிலே தொழுகிறார்கள் அல்லா. குர்ஆனை ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லா. எங்கு பார்த்தாலும் எல்லோரும் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லா. எங்கள் நாடுகளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி கொடல்லா. குர்ஆனை ஓதுகின்ற ஒரு கூட்டத்தை அதிகமாக்கி கொடல்லா. குர்ஆனை விளங்குகின்ற கூட்டமாக, அதற்கான நேரம் தருகின்ற கூட்டமாக, அதற்கு உறுதுணை செய்கின்ற கூட்டமாக, அதற்கு உதவி செய்கின்ற கூட்டமாக எங்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. ரபுல் ஆலமீனே, ஜகாத்தை வாங்குகின்றவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. ஜகாத்தை கொடுக்கின்றவர்களாக எங்கள் ஆக்கிவை. சதகாவை, தர்மங்களை அதிகமான உனக்காக அள்ளி தருகின்ற நர்பாக்கியங்களை எங்களுக்கு தா அல்லா. மஸ்ஜிதுகளை கட்டவை அல்லா, மதரசாக்களை கட்டவை அல்லா, மருத்துவமனைகளை கட்டவை அல்லா. பொது சேவைகளை மக்களுக்கு சமூகம் சிறப்பதற்கான என்னவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் எங்களை கொண்டு நீ ஏற்படுத்தி கொடல்லா. கல்வி நிலையங்களை, மக்களுக்கான ஆராய்ச்சி நிலையங்களை, இஸ்லாத்தின் உயர்வுகளை தெரிந்து கொள்ளுகின்ற உன் வல்லமையை புரிந்து கொள்ளுகின்ற எல்லா விதமானவைகளையும் செய்கின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடு ரஹ்மானே. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை அல்லா, எல்லாம் வைத்திருக்கின்ற ரப்பே, எங்குமே செல்லாமல் கொடு அல்லா. யாருடைய வாசலுக்கும் செல்லாமல் கொடு அல்லா. எங்கள் ஸ்தாபனத்தை கபூல் செய்ய அல்லா. அதை கபூலியத்தை கொண்டு சிறப்பாக்கி கொடு அல்லா. அதன் தேவைகளை நீ பொறுப்பேற்றுக் கொள்ளல்லா. அதன் நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்களை, நிறுவியவர்களை கபூல் செய்யல்லா. அதற்கு உறுதுணையாக இருப்பவர்களை கபூல் செய்யல்லா. அதற்காக அள்ளித்தருகின்ற நன்மக்களை கபூல் செய்யல்லா. அது வளர வேண்டும், செழிக்க வேண்டும், சிறப்பாக வேண்டும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்றவர்களை கபூல் செய்யல்லா. அந்த நிலையில் அவர்களுக்கு உறுதுணையாக ஆகுகின்ற அனைத்து வாய்ப்புகளையும் நீ அள்ளிக்கொடல்லா. அவர்கள் செல்வங்களிலிருந்து இந்த ஸ்தாபனத்திற்கு பங்கை கூடல்லா. இதற்கு காரணமாக அவர்களுக்கு திரும்ப பல்லாயிரமாக திரும்பிக் கூடல்லா. இந்த ரமலானிலே இஃப்தாரிலும் சஹரிலும் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களையும் கபூல் செய்யல்லா. எல்லா காலமும் உணவும் உறையுளும் உடுப்பும் துணிகளும் மக்களின் தேவைகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்தாபனத்தின் மாணவ செல்வங்களை ஏற்றிருக்கின்ற எல்லோரையும் கபூல் செய்யல்லா. ரபுல் ஆலமீன் இது போன்ற எல்லா மதரசாக்களையும், எல்லா கல்வி நிலையங்களும், எல்லா மஸ்ஜிதுகளையும், எல்லா மக்தபுகளையும், எல்லா கான்காகளையும், எல்லா உலமாய ரப்பானியன்களையும், எல்லா விதமான கான்காகளை நிலைப்படுத்தி மக்களுக்கு தஸ்கியாவுடைய சேவை செய்து கொண்டிருக்கும் ஷாயிஹ்மார்களை,
குறிப்பாக எங்களுடைய சில்சிலாவிலே இருக்கின்ற முஜத்திதியா ஆலியாவுடைய எங்களுடைய ஷேக் தாமத் பர்காத்துஹுமுல் ஆலியா அவர்களையும் சிஷ்டியாவுடைய மகான்களையும் நாங்கள் தொடர்பு வைத்திருக்கின்ற எல்லோரையும் கபூல் செய்யலாம். இன்னும் எங்கள் நண்பர்கள் காதிரியாவிலே இருக்கிறார்கள், ஷாதிலியாவிலே இருக்கிறார்கள், சிஷ்டியாவிலே இருக்கிறார்கள், சுஹ்ரவர்தியாவிலே இருக்கிறார்கள், ஷத்தாரியாவிலே இருக்கிறார்கள், முஜத்திதியா ஆலியாவிலே இருக்கிறார்கள். எல்லோரையும் கபூல் செய்யலாம். ரபுல் ஆலமீனே, எங்களோடு இருப்பதற்கான ஒரு காதிரியாவின் ஷேக்கை நீ எங்களோடு கொடுத்திருக்கிறாயே, அவர்களுக்கு நீ இன்னும் கொடுக்கின்ற எல்லாவற்றையும் வெளியாக்குகின்ற பாக்கியம் கொடல்லாம். அவர்களை சிறப்பாக்கி கொடல்லாம். அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கொடல்லாம். அவர்களோடு எங்களுக்கு இருக்கின்ற தோழமையில் உறுதி கொடல்லாம். எல்லோருக்கும் செஹரிலிருந்தும் ஜின்னுடைய சிரமங்களிலிருந்தும் செய்வினை சூது வஞ்சனை வாது பொறாமை போன்ற எல்லா நிலைகளிலிருந்தும் பாதுகாப்பை கொடல்லாம். நீ மக்ரை அறிந்தவன் மாக்கிரீன்களின், நீ செஹரை அறிந்தவன் சாஹிரீன்களில், நீ ஹசதை அறிந்தவன் ஹாசிதீன்களில், எல்லாவற்றிற்கும் நீ உடைத்தெறிகின்ற ஆற்றல் மிக்கவன். உனக்கு மட்டுமே வல்லமை இருக்கிறது. உன்னிடத்தில் கையேந்துகிறோம். செஹரை முறியடித்து, ஹசதை முறியடித்து, பொறாமையை இல்லாமல் ஆக்கி எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து விடலாம். நிக்காகுடைய தேவையுள்ள பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு நிக்காக ஏற்படுத்தி கொடு அல்லாஹ். பரிதவிப்போடு இருக்கிறோம் அல்லாஹ். வழிகாட்டு ரப்பே, வழிகட்டு போகாமல் பாதுகாத்து விடலாம். நிக்காகிலிருந்து நிக்காகுக்கு பின்பு பிரிந்தார்களே, அவர்களை சேர்ந்து வாழ செய்து விடலாம். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொடலாம். குழந்தை தேவைக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு தகுதி இல்லை என்றிருந்தாலும் தகுதி கொடுக்கின்ற ஆற்றல் மிக்க நீ மட்டும்தானே அல்லாஹ். உன் அருளால் உன் கிருபையால் அவர்களுக்கெல்லாம் அள்ளித்தந்து சாலிகான குழந்தை செல்வங்களை கொடுத்து நீ சிறப்பாக்கி கொடு ரஹ்மானே. ஃபஸ்லஹ்னா லஹு என்று நீ சொல்லுகிறாயே, துவாவை ஏற்றுக்கொண்டால் அவர்களை சரி செய்வேன் என்றும் சொல்லுகிறாயே. அப்படி சரி செய்து குழந்தை பாக்கியங்களை கொடுத்து சிறப்பாக்கி கொடு அல்லாஹ். எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு நினைவில் பெயர்கள் வராதே, எல்லாம் உனக்கு தெரியுமே. கடன் சுமைகளால் வட்டி கடன்களால் மூழ்கி போனவர்களுக்கு ஹலாலான வழியை காட்டி கொடு ரஹ்மானே. நிலங்களை வைத்திருக்கிறார்கள், அதை விற்று பல தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் நினைக்கிறார்கள். வாதா செய்த வாக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ். அதையெல்லாம் நீயே சரி செய்து கொடல்லாம். எதை நம்பி இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ். உன்னை நம்பித்தான் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு விளங்கவில்லை அல்லாஹ். உன் வல்லமையை விளங்கி காட்டல்லா, விளக்கி காட்டல்லா. உன் வல்லமை எப்படிப்பட்டது என்று மக்கள் புரிய வைத்து விடல்லா. நொடி பொழுதில் எல்லாம் செய்கின்ற ஆற்றல் மிக்கவனே, எங்களை கைவிட்டு விட மாட்டாய் என்று நாங்கள் கருணை அடிப்படையில் உன்னிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறோம். எங்களை பொருந்திக்கொள், எங்களை ஏற்றுக்கொள், எங்களை அங்கீகரித்துக்கொள். அடிமைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் அல்லா. நீ எங்கள் எஜமானன் அல்லா, நீ எங்கள் எஜமானன் அல்லா. எஜமானனே, ரப்பே, மாலிக்குல் முல்க் தில் ஜலாலி வல் இக்ராம், உன்னை தவிர எல்லாம் அழிந்து போய்விடுமே, நீ மட்டும்தானே இருப்பாய். உன்னிடத்தில் கேட்கிறோம் அல்லா. என்றும் இருக்கின்றவனே, நித்திய ஜீவனே, ஹய்யுன் கையூமே, கையேந்துகிறோமே. இன்று ஏந்திய கைகள் எத்தனை லட்சம் கைகள். இந்த ஹரமுக்கு முன்னால் சாலைகளெல்லாம் நிரம்பி வழிந்ததே, திரும்பி வர முடியவில்லையே. ஹரமுடைய 4 பகுதிகளிலும், மஸ்ஜிது நபவியின் 4 பகுதிகளிலும் திரும்புகின்ற இடமெல்லாம் மக்கள் வெள்ளமாக கையேந்தினார்களே. அதில் உன்னுடைய எத்தனை இறை நேசர்கள், உனக்கு நெருக்கமானவர்கள், தங்களின் வாழ்வை தியாகமாக செய்தவர்கள் எல்லாம், ஆலிம்கள், ஹாஃபிதுகள், முஜாஹிதுகள், முபல்லிகுகள், தாயிகள், ஆண்கள், பெண்கள், இறைநேச பெரியவர்களெல்லாம் வந்து ஒன்று கூடி கையேந்தினார்களே. அதில் எத்தனை பேர் குத்துபியத்துள்ளவர்கள், கௌசியத்துள்ளவர்கள், உன்னை நெருக்கத்தை பெற்றவர்கள் எல்லாம் இருப்பார்களே. அவர்கள் எல்லோரின் வருகையை காரணமாக்கி கையேந்துகின்ற இந்த பாவிகளின் பாவங்களை மன்னித்து, அதை மறைத்து, அதை நன்மைகளாக மாற்றி எங்கள் மீது இரக்கத்தோடு நடந்து கொள்ளுகின்ற ரப்பல் ஆலமீனே, கைவிட்டு விடமாட்டா என்று நாங்கள் ஆதரவு வைத்து கையேந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். எங்களையும், எங்கள் குடும்பத்தார்களையும், எங்கள் மனைவி மக்களையும், எங்கள் பிள்ளை பிச்சலங்களையும் கபூல் செய்ய அல்லாஹ். ரப்பல் ஆலமீனே, கேட்பதை கூட அல்லாஹ், கேட்க மறந்ததை கூட அல்லாஹ், கேட்க நினைத்ததை கூட அல்லாஹ், கேட்க தெரிந்ததை கூட அல்லாஹ், கேட்க தெரியாததை கூட அல்லாஹ், கேட்க வேண்டியதை கூட அல்லாஹ். அல்லாஹுடைய உன்னுடைய பிரியத்திற்குரிய எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் உன்னுடைய இபாதை சாலிஹீன்களும் கேட்டார்களே, விலாயத்துள்ளவர்கள் கேட்டார்களே, அந்த நலவுகளை
முழு உம்மத்துக்கும் கொடு, எங்களுக்கும் கொடு. அவர்கள் பாதுகாப்பு தேடிய தீமைகளை விட்டு முழு உம்மத்தையும் எங்களையும் பாதுகாத்து விடு. எத்துணை பாவங்கள் அல்லாஹ், பார்வையில் பாவம், கேள்வியில் பாவம், சிந்தனையில் பாவம், எண்ணத்தில் பாவம், உணர்வில் பாவம், எல்லாம் மன்னித்து விட அல்லாஹ். எல்லாவற்றையும் மன்னித்து விடல்லா, எல்லாவற்றையும் மன்னித்து விடல்லா. மன்னிப்பவனே, கஃபாரே, கஃபூரே, ஆஃபிருது தம்பே. நரக விடுதலை எல்லோருக்கும் கூட அல்லா, எங்களுக்கும் கூட அல்லா, பெற்றோர்களுக்கும் கூட அல்லா, மனைவி மக்களுக்கும் கூட அல்லா, உற்றார் உறவினர்களுக்கும் கூட அல்லா, நண்பர்களுக்கும் கூட அல்லா, உலக முஸ்லிம்களுக்கே கூட அல்லா, ஆண்களுக்கு கூட அல்லா, பெண்களுக்கு கூட அல்லா. தகா உர் ரஹ்மான் என்று நீ பெருமையாக சொல்லுவாயே, அதில் எங்களையெல்லாம் ஆக்கிவிடல்லா. இன்னலக்க யா அல்லாஹ், இந்த இரவிலே நீ உன்னுடைய அற்புதமான அருள்மழை பொழிகின்ற இந்த இரவிலே கேட்டுக்கொண்டிருப்பது எல்லோரையும் எல்லாவற்றையும் கொடுத்து விடல்லா. எங்களை சயீதுகளாக ஆக்கிவிடல்லா, ஷக்கியாக ஆக்கி விடாதே அல்லா. இன்றிரவில் உன்னுடைய பொருத்தத்திற்குரியவர்களை நீ தேர்ந்தெடுப்பாயே, எங்களை உன் பொருத்தத்திற்குரியவர்களாக ஆக்கிவிடல்லா. ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ், எங்களை ஏற்றுக்கொள் அல்லாஹ், எங்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா சய்யித ஸாதாதி ஜிஅதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹைப் மக்ஸதி இன்னி இதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி أقول يا سيد السادات يا سندي فمدحه لم يزل دأبي مدى عمري وحبه عند ذي العرش مستندي يا من يقوم مقام الحمد منفردا للواحد الفرد لم يولد ولم يلد يا من تفجرت الأنهار نابعة من إصبعيه فروى الجيش والمدد يا رب أحسن خلاصي واغفر بغير قصاصي يا رب أحسن خلاصي واغفر بغير قصاصي يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم رب وارزقنا زيارته قبل قبض الروح والخروج صل يا ربي على الهادي لسبيل الحق والفرج يا ربنا واعف عنا وامحو الذي كان منا إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة فإنك غافر الذنب العظيم فهب لي توبة فإنك غافر الذنب العظيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. அல்லாஹ்வே, நான் ஓதிய குர்ஆன் ஷரீஃபை சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்திலே அன்பளிப்பாக சமர்ப்பித்து எல்லா நபிமார்கள் முர்சலீன்கள் எல்லோருக்கும், ரப்புல் ஆலமீனே வலிமார்கள் இறைநேசர்கள் எல்லோருக்கும், எல்லா இமாம்களுக்கும், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன், எல்லா இம்மாக்களுக்கும், முஜ்தஹிதீன்கள், எல்லா சஹாபாக்களுக்கும், தாபியீன்களுக்கும், எல்லா ஷுஹதாக்களுக்கும், இன்று வரை ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்களே இந்த தீனை பாதுகாப்பதற்கான அந்த ஷுஹதாக்களுக்கும், குழந்தைகளிலே தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்து கொண்டார்களே உன் அருளால் அந்த ஷுஹதாக்களுக்கும், அவர்கள் எல்லோரையும் முன்வைத்து அவர்களுக்கெல்லாம் சமர்ப்பித்து, எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உறவுகள், நட்புகள், சமீபத்தில் இறந்து போனார்கள் என்று கேள்விப்படுகின்றோமே அவர்கள், கியாமத் வரை வருகின்ற எல்லோருக்கும் இதை எத்தி வைக்கிறோம். அல்லாஹ், இந்த அன்பளிப்பை அவர்களுக்கு கொடுத்து
எங்களை கபூல் செய்து கொள் ரஹ்மானே. குர்ஆனோடு வாழ்கின்ற நிர்பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ரஹ்மானே. எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் குர்ஆனை நிலைத்திருக்க செய்துவிடு ரஹ்மானே. இந்த குர்ஆனுடைய பொருட்டை கொண்டு உன்னிடத்தில் கையேந்துகிறோம். ரப்பல் ஆலமீனே, எனக்கு வாய்ப்பு கூட அல்லாஹ் முழு குர்ஆனையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லாஹ். அவர்கள் தெரிந்த மொழியிலே எல்லா சித்தாவையும் சொல்ல வேண்டும் அல்லாஹ். அதற்காக புதிதாக எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கின்ற ஜாமியா ரைஹானையும் கபூல் செய்யலாம். அந்த நிறுவனர் மௌலானா மௌலி முகமது முஸ்தபா ரஷாதியையும் கபூல் செய்யலாம். அந்த நிறுவனத்தை ஏற்படுத்தியவும் கபூல் செய்யலாம். எங்கெல்லாம் இதுபோன்று உலகமெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் போதிக்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கபூல் செய்யலாம். ஏற்றுக்கொள் ரஹ்மானே, எங்களை கபூல் செய்யலாம். எங்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وآله وأصحابه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.